அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. மரணம், இந்த மரணத்தை கடந்து வந்தது யாரு சொல்லுங்க? இந்த மரணத்தை தடுத்தது யாரு? இந்த மரணத்தை வென்றவர் யார்? ஏன்னா இந்த மரணம் என்றாலே மக்கள் நடுங்கி போய் பயந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னே தெரியுது மக்களுக்கு. தெரியல. என் குழந்தைக்கு நான் பார்த்து பார்த்து வளர்க்கணும், பார்த்து பார்த்து சோறு ஊட்டணும், பாலும் சோறு ஊட்டணும், அவன் லக்ஸரியா வாழ வைக்கணும், அவனை கஷ்டமே படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பெற்ற தாய் தகப்பேன். 2வது காதலி, தனக்கு காதலிக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், அவளை ஹாப்பியா வச்சுக்கணும், அவளுக்காக இட்லி கடை போட்டாச்சு அவளை லக்ஸரியா வச்சுக்கணும், பிச்சை இடத்துல அவளை லக்ஸரியா வச்சுக்கணும். அந்த மனநிலை. அதுல பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் பொருள்கள், அதாவது தன்னுடைய விதவிதமா ஆடைங்க, மேக்கப் பொருளுக்கு பியூட்டி பார்லர் அது இது அழகா வச்சுக்கணும், அழகா தோற்றம் பலத்தோட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. அதே போல நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு லட்சியத்தை நோக்கி நான் கலெக்டர் ஆகணும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பெரிய ஹீரோ ஆகணும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் டைரக்டர் ஆகணும். அது பல பேர் லட்சியத்தை நோக்கி பல பேர் பல வகையில கோணத்துல ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி? நம்ம மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் கிடையாது, நம்ம வளர்றோம், நம்மளை புகழ்றாங்க, நம்ம வாய்க்கு ருசியா சாப்பிட்றோம், ஜிம்ல போயிட்டு மாங்க உடற்பயிற்சி செய்வான்ப்பா, நம்ம உடற்பயிற்சி செய்வான் தெரியுமா? இன்னும் ஆம்ச தூக்கி காட்டுவான், இப்படி நெஞ்சம் புடைச்சு காட்டுவான், அப்படி பார்க்கதான் பெருசு ஆனா புசு அந்த மாதிரி. அது பார்க்கதான் பெருசு வேன் புசுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, அப்பதான் இந்த மண்ணு திங்க போற உடலை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தணும்? நம்ம உடலை வருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கே உரிமை கிடையாது. அது ஃபர்ஸ்ட் மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலை வருத்திக்க நம்மளுக்கே உரிமை கிடையாது. அந்த கோணத்துல இந்த சரீரம் ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இதுக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இது யாருக்கும் தெரியுதா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி நீங்க கடக்க கடக்க நீங்க வாழ்க்கையில குரோத் ஆகல, பிசினஸ்ல குரோத் ஆகல, உங்களுடைய அழகுல குரோத் ஆகல. நீங்க ஒரு நாள் கடக்க 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 இங்க நம்மளும் கிடையாது, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுமே மரணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது என்னன்னா ஒரு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு டாட், கதை முடிஞ்சது, அவள் தான். மெல்ல 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 அந்த போற போக்குல சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், அந்த அனுபவம் அந்த நினைவுகளை செத்துட்டுப்பா. அந்த நினைவுகள் என்னாச்சு? அழிஞ்சிருச்சு. எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத உலகம். அந்த மாதிரி இருக்கும்போது எதை பத்தி யாரும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க உடலை வருத்திக்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கஷ்டம் அழுவுங்க, கஷ்டம் எப்படி அழுவ முடியும்? சிரிப்பு சிரிங்க, எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? அந்த வகையில மக்களாகிய நீங்க எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னா, ஏன் இந்த விஷயம் சொல்ல வந்தேன்னா, நீங்க எதை நோக்கி பயணம் பண்றீங்க? மரணத்தை நோக்கி பயணம் பண்றீங்க. ஒவ்வொரு நாள் கடக்க உங்க ரத்த எண்ண ஓட்டம் கம்மியாயிட்டே இருக்கு, கம்மியாகும். வயசாக வயசாக எல்லாம் வயசாகும், உங்க தோல் சுருங்கும், முடியெல்லாம் கொட்டும், உங்க தோற்றம் மாறும், உங்க அழகு போகும், ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்கும். நிலை இல்லாத வாழ்க்கை. எப்படி? நிலை இல்லாத வாழ்க்கை. அந்த நிலை இல்லாத வாழ்க்கையில இதுக்கு பல குழப்பங்கள் உங்களுக்கு. அந்த எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுங்க. ஏன் சொல்றேன்னா, சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது, சொல்றேன் உங்களுக்கு. அது என்னாச்சுன்னா, ஒரு ஒரு தொழில் அதிபர் என்ன பண்ணாரு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாரு, பயங்கரமா இன்வெஸ்ட்மெண்ட். ஜெகஜோதியா கம்பெனி எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இவரால் பலனடைஞ்சவங்க யாருன்னா, உள்ள வேலை பார்க்குறவங்க. அதோடைய புண்ணியம் இவருக்கு சேரும், கண்டிப்பாக சேரும். இவருடைய ஒய்ஃப், இவருடைய பிள்ளைங்க அதை நல்லா ஆண்டு அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த தொழிலதிபர்
தன்னுடைய வாழ்நாள் சம்பாதிச்சு மொத்த பணத்தையும் அதில் பிஸ்னஸில் போட்டு டெவலப் பண்ணார். பட் 24 ஹவர்ஸும் அதை உழைச்சி 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 அதில் நேரத்தையும் காலத்தையும் விரயம் பண்ணி அவ்வளோ பிரம்மாண்டத்தை உருவாக்கினார். கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக கடுமையான உழைப்பு. ஆனால் என்னமாச்சு, இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக். அவள் வாழும்போது 25 இயர்ஸும் கடுமையான பல பிஸ்னஸ் பண்ணியிருந்தே அவர் நல்லா வெற்றி பெற்று இருந்தாலும், அந்த 25 ஆண்டு வந்து கடுமையாக உழைச்சி 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 அவர் சுற்று இருந்தவங்க எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க தவிர, அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அனுபவிக்கல. அவர் உழைச்சாரு. ஆனா அதை அவரால அனுபவிக்க முடியல. அந்த பணத்தையோ அந்த சுகத்தையோ நல்ல உணவுகளை சாப்பிட முடியல. அதனால என்னன்னா, இந்த உழைப்பு, இந்த லட்சியம் நம்மளை வந்து பொத்தி பொத்தி பார்க்குற விஷயங்கள், நம்ம உடலை பொத்தி பொத்தி பார்க்கறது, ஜிம்மு போய் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணுறது புரியுதா உங்களுக்கு? மற்றவங்க வந்து நம்மளை வந்து இந்த தவறான கோணத்தில் பார்க்குறா, நம்ம மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம தோற்றத்தை வச்சுக்கணும் நினைக்கிறது, இது எப்பவுமே மெயின்டைன் ஆகும்னு சொல்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த உலகத்தில் பெருசாக ஆசை வருதா? இந்த உலகத்தில் உங்களுக்கு பெருசாக ஏன்னா அடையணும்னு தோணுதா? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு அரக்க குணம் உங்களுக்கு இருக்குதா? நான் ஒரு முடிவு பண்ணிட்டு அடைஞ்சே தீருவேன், அடைய பண்ண மாட்டேன், அதுக்காக எஃபர்ட் போட்டு அதுக்காக பல பேரை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கா? நீங்கள் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு உறுதி சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா அந்த விஷயம் நடக்க தோணும் போது நேராக போயிடுங்க ஒரு சுடுகாட்டுக்கு. அந்த சுடுகாட்டில் நின்று அப்படி நின்று பாருங்கள் சுடுகாடை. உங்களுக்கு எல்லாமே போயிடும். அந்த ஆசை, இந்த தோற்றம், நான் பெரிய ஆணவம் பிடிச்சி அடையிறது, நான் அடைஞ்சே தீருவேன், நான் லட்சியம் ஜெயிச்சே தீருவேன். ஏன்னா அந்த டைமில் ஒரு மனசை சாந்தப்படுத்துறதுக்கு அந்த சுடுகாடு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அங்கே போனால் உடனே சத்தம் போயிடும். நீங்கள் தியானம் பண்ண தேவையில்ல, ப்ரெஷர் குறைய தேவையில்லை. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடுத்த செகண்ட் உங்களுக்கு மன சாந்தம் ஆகிடும். சுடுகாட்டில் வந்து பேய் இருக்கும், ஆன்மா இருக்கும். அப்போ சுடுகாட்டில் தாங்க நிம்மதியாக இருக்குது. அங்கே தான் நிம்மதியாக இருக்கும். அங்கே போய் பாருங்கள், சாந்தமாயிடுவீங்க. அப்படியே மண் சாந்தமாயிடும். அதெல்லாம் அங்கே பேரும் சொல்ல உங்களை சொல்கிற ஒரு உத்தி உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் ஃபஸ்ட் பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே தான் வரப்போகிறோம். இதுக்கே நம்ம கஷ்டப்படணும், இதுக்கே நம்ம உழைக்கணும். போதும் என்ற மனமே புண்ணு செய்யும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் அழகான லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போங்க. நீங்கள் எப்போ நீங்கள் இதெல்லாம் தூக்கி ஓரணும் போனீங்களோ, மனசை நிதான நிலையில் வச்சு சமநிலையில் நீங்கள் இப்போ பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் கண் தெரிய வரும். நீங்கள் தேடுறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேடுறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேடின அது விஷயம் எதை ஏம் பண்ணிட்டீங்களா விட்டுடுங்க. ஸ்மூத்தாக உங்கள் நோக்கு உங்கள் ஸ்மூத்தாக போங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் கைக்கு வரும். பாபா படத்தில் ரஜினி சார் சொல்லுவார், பட்டம் கைக்கு வரணும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பட்டம் உங்கள் கைக்கு வரும். உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே உங்களை நோக்கி வரும். உங்களுக்கானது உங்களை விட்டு போகாது, கண்டிப்பாக தேடி வரும். அப்படி கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாரும் மரணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அதனால் அழகாக பயணிங்க. மரணம் நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட அன்பாக இருக்க முடியுமோ, ஹாப்பியாக இருக்க முடியுமோ ஹாப்பியாக இருங்க. வாழ்க்கையில் கலையும் கற்றும் வர அந்த வகையில் எடுத்து அனுபவிங்க. எப்படி சொல்கிறேன்னா, கிருஷ்ண பரமாத்மா அல்லது இயேசு கிறிஸ்து இல்லை அல்லா சாமியோ எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் படித்திருக்கிற எல்லாமே நம்மளை ஆண்டு அனுபவிக்க தான். அதை எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு தேன் மாதிரி, ஒரு தேனுக்கு வந்து ஒரு தேன் இருக்கு வச்சுக்கிங்களேன், ஒரு குலவி வந்து அதை தொட்டு நக்கிச்சுன்னா ஓகே, மொத்தமாக வரையலாம் சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா முழுங்கி செத்துரும் அது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும். எல்லாத்தையும் அனுபவிங்க. கலையும் கற்று மர மாதிரி அது தொட்டு நம்ம நக்கிக்கணும் தவிர்த்து அதில் மொத்தம் நம்ம ஆண்டு போனால் செத்துருவோம். சரக்காகட்டும், பெண்ணாகட்டும், பொண்ணாகட்டும், மண்ணாகட்டும், எதுவாகவும் சரி, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, அளவோடு இருந்து வலுவோடு வாழணும், சரிங்களா? அப்படி இருந்துங்க, ரொம்ப அனுபவிங்க வாழ்க்கை குறுகிய காலகட்டம். ஸோ அதனால்
நம்ம எல்லாரும் மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்க. அதை நான் ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தொழிலதிபர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சாரு, நல்லா இருந்தாரு. திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு. நேரத்தையும் காலத்தையும் விரயம் பண்ணாரு. மொத்த பணத்தையும் போட்டாரு. உழைச்சாரு. என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. என்ன ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாரு. ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரி பெயினோட ஓடி போய் உழைச்சாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சடனா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக். கதை முடிஞ்சிச்சுல்ல. ஸோ அத மாரி நல்லவன் சம்பாதிச்சது நாரவாய் திங்கிற மாரி, அது பெத்த புள்ளையாகட்டும், மனைவியாகட்டும், யாரெல்லாம் இருக்கட்டுமே, உழைச்சது அவரு. தின்னது தன்னுடைய ஃபேமிலி ஆகட்டும். பட் நம்ம அப்பா வந்து சம்பாதிக்கிறான்னா, புள்ளைங்க சாப்பிடணும் தான், நல்லா இருக்கணும் தான் உழைக்கிறாரு, போறாரு வச்சுக்கங்க. இருந்தாலும் ஒரு 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 நேர்முறையா பார்க்குறோம்னா, அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு தான் இருக்கும். இப்ப எங்க அப்பா அம்மா உழைக்கிறாங்க. அவங்க உழைப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. இப்ப நான் போடுற துணி, நான் அதுதான் விஷயம். நல்ல வயசு சம்பாரிச்சத நாரவாய் திங்கிறேன். நான் உட்காந்து சாப்பிடுறேன். அவங்க உழைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காதலர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? தேவையில்லாம போயிட்டு உயிர விட்டுர்றாங்க. என்னமோ சொல்லுவாங்கல்ல, இது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. மலை மேல இருந்து கீழ குதிக்கிறது. சில பிசினஸ் கவுந்து போச்சுன்னா வந்து, வீட்டு ஆப்போசிட்ல இருந்து மாமியாருங்க, அவங்க வந்து அந்த குடும்பம் ஒய்ஃப் இவங்கள வந்து ரொம்ப ரொம்ப சொல்லி காட்டுறாங்க, குத்தி காட்டுறாங்க. அந்த மன உளைச்சல் தாங்காம போயிட்டு தூக்கு மாட்டி தொங்குறது. பிசினஸ் அவுட் ஆயிடுச்சு, தோத்து போயிட்டேன் அப்படின்னு. சில பேர் லட்சியத்தை வந்து அடைய முடியல, எல்லாம் கலந்து போச்சு. என் கூட இருந்தவங்கலாம் டபுன்னு வளர்ந்துட்டாங்க. நான் வளரவே முடியல. மன விரக்தி. எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து ஒரு டைரக்டர் ஆக முடியலன்னு சொல்றான் வச்சுக்கங்களேன். அவன் போய் ஒரு படத்துல போய் படம் பார்க்கும்போது, அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது நம்ம பேர் எப்போ வரும்? நம்ம படம் பண்ண முடியலையே, வயசாகிட்டு இருக்கு. நம்மளுக்கு புடிச்சு பண்ணுவா? யார் பண்ணுவா? அந்த லட்சியவாதிகள் என்ன பண்றாங்க, அதனால பல தியேட்டர்களுக்கு போறது கிடையாது. படம் பார்க்கறதே படம் பார்க்கறது பிடிக்கும், சினிமா பிடிக்கும். சினிமா படம் எடுக்கணும், அந்த படத்த அவர் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த படத்த வந்து போய் பார்க்க முடியாத சூழ்நிலைலாம் பல வழிகளோட போய் பார்க்க எனக்கு ஃபீல் ஆகும். அந்த படத்த பார்த்தா நம்ம எப்ப படம் பண்ண போறோம்? அந்த வழியிலேயே வந்து சில தியேட்டருக்கே போறது கிடையாது. சில லட்சியவாதி இயக்குனர்கள்லாம். ஸோ அதையும் தாண்டி அந்த சில மனவருத்தில சில பேர் வந்து உயிர விட்டுர்றாங்க. அதேபோல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சொல்றேன். அடுத்தது நெறைய இருக்கு. அதனால அதே சமயம் இன்னொரு விஷயம் கூட சொல்லி கடமைப்பட்டுருக்கேன். அது என்னன்னா, இந்த பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க. மாயம், மந்திரம் இதெல்லாம் வந்து சிலர் நம்பி 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 போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன பொறுத்தவரைக்கும் பொய் அது. பொய். சாஸ்திரம் என்பதே பொய். மனிதன் சாவது மெய். எப்படி? சாஸ்திரம் என்பது பொய். மனிதன் சாவது மெய். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல சாங்கியம், சம்பிரதாயம், ஜாதகம், அது லொட்டு லொசுக்கு நெறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே தன்னுடைய மன திருப்திக்கும், மன நிம்மதிக்கு மட்டுமே நாடக்கூடிய விஷயமே தவிர, ஒரு நம்பிக்கை அவ்வளவு தவிர, அது நம்ம வாழ்வில செயல்படுதா கேட்டா எதுவுமே சுத்தமா கிடையாது. நம்பாதீங்க. உங்கள ஒருத்தன் ஒரு விஷயம் உங்கள வந்து நம்ப வைக்கிறான்னா, உங்களுடைய பல்ஸ் புரிஞ்சு எங்க அடிச்சா விழுவான் பலமுறை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. எப்படின்னா, இந்த உலகத்துல எதார்த்தமா வந்து தோசை சொல்றான்னு வச்சுக்கங்களேன். அம்மா உனக்கு அவ்வளோ கண்டிஸ்டிமானோன்னு உங்களுக்கு அப்படியே என்கரேஜ்மெண்ட் ஆகும். அப்பா ஆமாப்பா நான் ஊரே தெருவே என்ன வந்து கண்ணு வைக்குது. அப்படியே உங்கள லைட்டா தட்டி விடுறது இப்படி. உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டி தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ கண்ணு தெரியுமா? உடனே நம்புவீங்க. ஆமா. ஆமாப்பா கண் டிஸ்டி ஓம்பல்ப்பா. உடனே பாப்பா நீ அந்த ஏத்து வீட்டுக்காரி என்னப்பா அந்த மொய்க்கிறான். அங்க என்ன பார்க்குறான், இங்க பார்க்குறாங்க. நான் போறப்ப போறேன். அந்த மாரி தவறான எண்ணங்கள். இங்க இங்க இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். மனிதன் நிறமாற்ற ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள். நிறமாடும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடவுள். எல்லா மனிதர்களையும் கடவுளா பாருங்க. அவங்க கண் வைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. அதேபோல வந்து இது மாரி உங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க. பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. ஒரு வெங்காயம் கிடையாது. பில்லியும் கிடையாது, சூனியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால நல்ல சக்தி இருந்தா கெட்ட சக்தி இருக்கும். நல்ல சக்தி யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல. அப்ப கெட்ட சக்தி ஒண்ணு பார்க்கல. இல்ல. கெட்ட சக்தி, நல்ல சக்தி நேர்ல பார்த்துருக்கீங்களா? கிடையாது.
நீங்கள் எந்த சத்தியம் கிடையாது. நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. சரிங்களா? எல்லாம் ஒரு நன்மைக்காக சொல்கிறேன். சரிங்களா? அதனால் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா சாமியார்களும் எல்லா ஆளுகளும் ஒரு பழக்கம். எல்லா வீடும் பழகி இருக்கிறனால எல்லாம் பொய் பித்தலாட்டம், எல்லாம் பொய் பித்தலாட்டம் தான். ஒரு சாமியார் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? என்கிட்ட எந்த வேலை வெட்டி இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த சாமியார் போட்டு உட்காந்துட்டேன். சும்மா வாய்க்கு வந்து அச்சு விடுவேன், ஏன்னா 100 200 விழும். அதை வச்சு என் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கேன்றான். பார்த்துக்கு. அதுக்கு இன்னொரு தோசை சொல்ற ஒரு ஐயர், அவர் என்ன போறான் தெரியுமா? தவறா சொல்லி நினச்சிக்காதீங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அவர் வந்து நம்ம நண்பர். அவர்னு சொல்றாரு, என்னை மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ஒரு புத்தகத்தை பற்றி படிச்சுட்டேன். அந்த அவர் சொல்லும் போது, அந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் போது ஷாக் ஆகிட்டாரு. வேற டாக்டர் ஜோசப் பார்வியோட புத்தகம் தான். தி சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த புத்தகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, இதுதான் சார் செயல்பட்டு இருக்கு, இதை சும்மா சார் சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. தம்பி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ராஜா, இல்லை பிஸ்னஸ். நீ பக்கத்தில் வந்து பாரு, நான் எப்படி பேசுகிறேன், எப்படி அவங்கள வந்து கேட்ச் பண்ணுறேன், எப்படி அவங்கள வசியம் பண்ணுறேன்னு பாரு. பேச்சினால, அந்த பேச்சு அது மூலியமாக அவங்கள வந்து வசியம் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும், ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம என்ன பண்ணாலும் சரிதான், மரணம் நிச்சயம். அதனால உங்களை நீங்கள் கவனிங்க, உங்கள் ஃபேமிலியை கவனிங்க. நீங்கள் மாட்டுக்கு ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு சிறிய வட்டம். அதனால அதில் போய் மாயம் மந்திரம், அப்புறம் வந்து ஃபீலிங்ஸு, தூக்குமாடி தொங்குறேன், நாங்கள் போயிட்டு மலை மலத்து கீழே குதிக்கிறேன், லவ் ஃபெயிலியர் ஆச்சு. லவ்ல ஃபெயிலியர் ஆகணும்னு நீங்கள் எதில் தோற்று போகலாம், இங்கே சாவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தன்னால உங்கள் சாவு உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கு சாவு. நீங்கள் ஏன் தேடி போகணும் சாவை? மரணம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. நீங்க மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. அதாவது மரணம் இங்க வந்துட்டு இருக்குன்னா, நீங்க மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து அதுவா நம்மளுக்கு நடந்துரும். நம்மள முந்திக்கிறது தான் வந்து முட்டாள்தனம். அதில் யாரும் தற்கொலை பண்ணாதீங்க. மரணம்ன்றது எதற்கு வரும்? மரணம் என்பது வரம். மரணம் என்பது வரம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சிடும். மரணம் என்பது வரம். அந்த வரத்தை வந்து, அந்த வரம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வந்து சப்பு நடு ஒன்றுமே போர் அடிச்சிடும் இல்லை. ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. எப்போ சாப்பிட போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், எந்த வயசை சாப்பிட போகிறோம், இல்லை யார் மூலியம் மரணம் வரும், எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அந்த எதிர்பார்ப்பை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில் பயம் இல்லைன்னா உங்களுக்கு மரணமே கிடையாது. மரணம் அப்படின்னு பயம் வந்துச்சுனாவே நீங்கள் செத்தது சமம். தினம் வாழ்வது மரணத்துக்கு சமம். ஓ நொடியும் அதில் வரும்போது வரட்டும், சரிங்களா? நம்மளும் அதில் முடிக்க கூடாது. எல்லாரும் வந்து வலிக்குதா, அந்த வலி அனுபவிங்க. காதல் வலியா, வலி அனுபவிங்க, ஃபீல் பண்ணுங்க, உணருங்க, அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க வலியை. இப்போ வலிக்குதுப்பா, எனக்கு லவ் ஃபீல் ஆயிடுச்சு, ரொம்ப பேனதாப்பா, என்னை விட்டு போயிட்டாலே, எனக்கு பிளாக் பண்ணிட்டாலே, நான் கால் பண்ணி பேசலாம் பேச மாட்டாள், எனக்கு வலிக்குது அப்படின்னு அப்படியே தைலம் தேய்ச்சிக்கிட்டு, சில பேர் தைலம் தேய்ச்சிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும், இறந்துடணும். நான் சாப்பிட உடம்புல உருகிட்டு இருக்கிறேனே, நான் ரொம்ப உருகிட்டேன்ல அப்படின்னு. சாப்பாடு உள்ள இருங்களேன், ஃபீலிங் அனுபவி, வலி அனுபவி, தப்பே இல்லை. அதே சமயம் ஃபேமிலி பிரச்சனையா, ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாளா, சரி பசங்களை கூப்பிட்டு போயிட்டாளா, ஏன்னா வருமானம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு கஸ்டமருக்கு ஒய்ஃப் என்ன பண்ணுறான், மாமியார் விட்டு போயிட்டா. தனிமையில் ஃபுல்லாக ஃபீலிங்ஸில் என்ன நம்ம அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா இல்லை சொல்லிட்டு ஃபுல்லாக குடிச்சு கடை வாங்கி ஃப்ரெண்டு வீட்டில் 500 1000 வாங்கி குடிக்குது. ஃபுல்லாக குடிச்சு தூங்கி எழுதினா மூஞ்சி வீங்கி போயிட்டு லிவர் வீங்கி போய் அப்படின்னா மரணம் தான். எதுக்கு ஃபீல் பண்ணுற? போறியா போ, தங்கு. திட்டியே திட்டு வாங்கிக்கிறேன். மூஞ்சில் வாமிட் எடுக்கிறியா, வாமிட் எடு. யாரும் நிறைய பேர் வாமிட் எடுத்து போயிட்டாங்க. அதனால சொல்கிறேன், அது மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிக்குவோம். என்ன சொல்கிறீங்க? அடிமட்ட லெவலுக்கு போய் அலசுவோம். நம்ம அது மாதிரி வாழ்க்கையை அலசுவோம். நம்ம வாழ்க்கையை நல்லது கெட்டது அது இது எல்லாத்தையும் அலசுவோம். கலையும் கற்று மர மாதிரி அலசுவோம். அலசி நம்ம அதை அப்படியே நம்ம வாழ்ந்து பார்க்கணும். நம்ம உயிரோடு இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் உயிரோடு வந்து என்னெல்லாம் பார்க்க முடியுமோ, என்னெல்லாம் ரசிக்க முடியுமோ ரசிச்சுட்டு அனுபவிச்சுட்டு ஹாப்பியாக மரணம் வரும்போது ஜாலியாக வரமா அதை ஏற்றுக்கிட்டு ஜாலியாக போக வேண்டியதான். சரிங்களா? மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹாப்பியாக இருங்க. நன்றி 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 நன்றி, வணக்கம்.